காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படுமா? 99 எம்பிக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்களா? ராகுல் காந்தி கட்டாகட் பேங்கிலிருந்து 8500 ரூபாய் ஜூலை 1 தேதி மகளிருக்கு கணக்கில் வைக்கப்படும் என்று கூறப்பட்ட விவகாரம் பெரும் சிக்கலில் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்த வழக்கறிஞர். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த்குமார். காங்கிரஸ் கட்சிக்கு உத்தரப்பிரதேசத்தில் சாதாரணமாக 6% ஓட்டு உண்டு. பிஜேபி என்ற பிறகு அவ்வளோதான் இருந்தது. இந்த மாதிரி 9% வாக்குகள் பெற்றது. 9 நினைக்கிறேன். தே காட் 6 MPs. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக கவர்ச்சிகரமாக திட்டங்கள் சொன்னாங்க. ராகுல் காந்தி இங்கெல்லாம் அதுபடி பேசலை. மேடைக்கு சொல்லியிருக்காரு, 8500 ரூபாய் ஜூலை மாதம் 1ஆம் தேதி மகளிர் அக்கௌண்ட்லலாம் வந்துடும். அதாவது வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய். இளைஞர்களுக்கு யுவா நியாய் அந்த திட்டத்தின் கீழ் 1 லட்சம் ரூபாய் இளைஞர்களுக்கு வந்துடும். அது பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க. விவசாய கடன் தள்ளுபடி எதோ. தமிழ்நாட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு பேங்க்கில் இருக்கவங்களாம் வட்டி வசூல் பண்ண போனால் என்ன சொல்கிறாங்களாம், ராகுல் காந்தி பதவி வரட்டங்க, அபராதம் வட்டிங்க லேட்டானால் வரணும், அதெல்லாம் கவலை இல்லைங்க, ராகுல் காந்தி வரட்டங்கன்னு தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு ரீச் ஆகிருந்தது. அதை விட சிறப்பான விஷயம், பல இடங்களில் ஒரு ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணி மக்களிடையே ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி காப்பி நம்பர்லாம் வாங்கி ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் ப்ராமிஸ்னு, காங்கிரஸ் சர்டிஃபிகேட்னு, ப்ராமிஸ் சர்டிஃபிகேட்னு இதெல்லாம் போட்டு. அப்புறம் என்ன இருக்குது, 5ஆம் தேதின்ற மாதிரி ஃபஸ்ட் மந்த் 5ஆம் தேதி கேஷாக வாங்கிக்கோங்க, ஜூலை மாதம் 1ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கெலாம் வரும்னு இருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் இஸ்லாமிய பெண்கள் காங்கிரஸ் மாவட்ட ஆஃபீஸ் போய் நின்று எங்கெங்க 8500 ரூபாய்லாம் கேட்டிருக்காங்க. தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது தவறு. நீ 500 ரூபாய் கொடுத்தா என்ன, 8500 ரூபாய் கொடுக்குறேன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். நீ வாக்குறுதி கொடுக்கலாம், பிரிண்டரில் கொடுக்கக்கூடாது. பிரிண்டரில் கொடுக்கறது என்பது தவறு. இவர்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி விதவிதமாக சொல்லி தான் ஜெயித்தார்கள். விளைவு இப்போ ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டிருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டில். காங்கிரஸ் எம்பிங்க இப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம்லாம் அட்டாச் பண்ணி இது தவறுங்க, ஆஸ் பர் எலக்டாரல் லாஸ் காங்கிரஸ் ரெகக்னைசேஷன் டு பி க்ளோஸ்டு, அது தடை செய்யப்படணும். ஆனால் நம்ம சட்டம் எப்படின்னு தெரியாது. கோர்ட்டுகள் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இதுதான் பிரச்சனை. ஏன்னா 2009 சிதம்பரம் வெற்றி செல்லாதுன்னு அறிவித்து அது தீர்ப்பு வர்றதுக்குள்ளே அதே பகுதியில் சார்ந்த கேஸ் போட்ட கண்ணப்பனும் அவங்களுமே கூட்டணியா இல்லையா? 2019 கண்ணப்பன் சிதம்பரம் மகனுக்காக வேலை செய்யலையா? அதுதான் அரசியல். நன்றி, வணக்கம்.